ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி யோக் ஃப்ராக் எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர்றேன். இப்போ நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு 1 வயசுலேருந்து 2-2.5 வயசு வரைக்கும் இந்த ட்ரெஸ் போடலாம். உயரம் டோட்டல் உயரம் பாடி ப்ளஸ் பாவாடை உயரம் 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த வயசு பிள்ளைங்களோட செஸ்ட் அளவு மேக்ஸிமம் 20லேருந்து 22 வரைக்கும் இருக்கும். நான் 22 எடுத்து இப்போ பேட்டர்ன் போட போகிறேன். உயரத்தை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். 20 இன்ச்சு எடுத்து கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கால் மார்பு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்பு சுற்றளவு 22. அந்த 22 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸ்டிச்சிங்க்கெலாம் சேர்க்கலை. 5.5 இன்ச்சு வரும். அந்த 5.5 இன்ச்சை இப்போ நம்ம கால் மார்பு சுற்றளவாக இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் கால் மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர் பண்ணுறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு கால் மார்பு சுற்றளவை 3/2 பகுதி, அதாவது அதை 3ஆக டிவைட் பண்ணி அதில் 2 பங்கை எடுத்துக்கிடணும். அப்போ நமக்கு 3.25 வரும். ஷோல்டரோட அளவு 3.25 வரும். அந்த 3.25 இங்கே மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. கழுத்தகலம் அதுலேயும் பாதி. அடுத்து ஆம்கோல் உயரத்துக்கு கால் மார்பு சுற்றளவு 4ல் 1 பங்கு 5.5 இன்ச்சு எடுத்து ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. தையலுக்கு இங்கிட்டு 1.5 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சு சேர்த்துட்டு பாடி உயரம் 9 இன்ச்சு வச்சுட்டு சைடாக வரைஞ்சிக்கணும். இடுப்புக்கு லைட்டாக பெண்டு கொடுக்காம இருக்கலாம். பெரும்பாலும் வயிறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வரைஞ்சிக்கலாம். ரொம்ப கிராஸ் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து கீழ் விரிவுக்கு எவ்வளவு வேணும்னா இந்த 6 பாதியை கூட சேர்த்துக்கணும். 6 கால் மார்பு சுற்றளவு இருக்குல்ல, அதில் பாதி 3.25, 6 குறிச்சிட்டு அப்புறம் இங்கிட்ட எக்ஸ்ட்ரா 3.25. இதை விட அதிகமாக வச்சா கவுன் அழகாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் கவுனுக்கு அந்த கீழே அங்கே ஒரு 2-2.5 இன்ச்சு கிட்டலேருந்து இங்கிட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு வளைவாக பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கிடணும். அடுத்து முன்கழுத்து உயரம் ஆம்கோல் உயரத்தில் பாதி வச்சுக்கிடணும். ஆம்கோல் உயரம் 5.5 இன்ச்சு இருக்கும். அதில் பாதி எவ்வளவு உங்களுக்கு 2.25 தான் கழுத்து உயரம். பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் சேர்த்து ஒரே அளவு 2 முன்கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ யோக்கு நம்ம வரையணும். அந்த நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆம்கோலுக்கு அந்த பாட்டில் இருந்து அந்த கீழே யோக்கு ஒரு 2-3 இன்ச்சு உயரம் வர்ற மாதிரி கழுத்து உயரத்துலேருந்து எடுத்து இப்படி இதுக்குள்ளே தான் யோக்கு இருக்கணும். அதை நம்ம சதுரமாகவும் வரையலாம், ஸ்கொயராகவும் ஸ்கேலப்பாகவும் போட்டுக்கலாம். யோக்கு எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் நம்ம அந்த சின்ன பேப்பரில் பேட்டர்னில் குறித்ததை இப்போ நம்ம பெரிய பேப்பரில் வரைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் கழுத்தகலம் எல்லாமே நம்ம அதில் எப்படி மார்க் பண்ணோம் அதே அதில் நான் உங்களுக்கு சும்மா டயக்ராம் மட்டும்தான் போட்டு அளவை வாய்ட்டை மெஷர் பண்ணி இதில் கரெக்டாக மெஷர் பண்ணிடணும் இந்த பேப்பரில். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ரிமைனிங் பார்ட் உள்ள துணி, மிச்ச துணியில் தான் தைக்க போகிறோம். அதனால் பேப்பரில் கட் பண்ணிட்டோம்னா அந்த பேட்டர்னை அப்படி நம்ம துணியில் போட்டு வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். எப்பயுமே மிச்ச துணியில் நம்ம ட்ரெஸ் தைக்கிறோம்னா என்ன செய்கிறோம், அப்படியே அந்த பேப்பரில் ட்ரா பண்ணிடணும். அந்த அளவை ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்போ எந்த இடத்துல துணி இருக்கோ அந்த பேப்பரை அது மேலே போட்டு நம்ம வரைஞ்சிட்றோம். அதுக்காக தான் பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கேன் நான். கீழே வளைவு வரைக்கும் வரைஞ்சாச்சு. இனிமேல் இதை கட் பண்ணிவிட்டு துணியில் நம்ம இந்த பேட்டர்னை போட்டு வெட்டிக்கிடலாம். இன்றைக்கி நான் கட் பண்ண போகிற ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஜாயிண்ட் வராது, அதிகமாக ஒவ்வொரு நேரம் ஜாயிண்ட் வரும். அப்போ பேட்டர்ன் ரொம்ப அவசியம் தேவைப்படும். அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். டிசைன் க்ரியேட் பண்ணவும் இதுவும் யூஸ் ஆகும். இப்போ காட்டனில் ஸ்டிச் பண்ணுறோம்னா லைனிங் தேவையில்லை. நான் சிந்தட்டிக் மெட்டீரியலில் தான் இந்த கவுன் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் நம்ம லைனிங்லேயும் கட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் பாடி, இது அந்த கீழே பாவாடை பகுதி. மேலே யோக் கட் பண்ணுறதுக்கு ஆம்கோல் உயரத்தோட 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு 5.5 + 6 அந்த 6 டபுள் ஆக்கிக்கணும். 12 இன்ச்சு வந்துடும். அதாவது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து, அதனால 6 டபுள் ஆக்க சொன்னேன்.
நான் 12க்கு 12 எடுத்து 4ஆக மடித்து போட்டுக்கணும். போட்டு நம்ம அங்கே கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோமோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கிட்டு ஃபோல்டிங்காக இருக்கணும் இந்த மடித்தது ஸ்கொயர் பீஸு. அதுக்கப்புறம் 3 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கிடணும். ஏன்னா நம்ம வரைகிற யோக் வந்து ஷோல்டரை விட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இறங்கியிருக்கணும். ஷோல்டருக்கு ரொம்ப லோவாகக்கூடாது. ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். ஏன்னா ரவுண்டு யோக்கு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி இது வந்து ஃபுல் பக்கத்துக்கு வந்துடும் யோக்கு. இதுதான் இந்த துணி. நம்ம இந்த இதை பாவாடை பகுதியை 4ஆக மடித்து போட்டு இதில் வெட்டிடுறோம். வெட்டிட்டு கொஞ்சம் இது தையல் கொஞ்சம் துணி விடுறேன். ஏன்னா துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால் ஒன்றும் வித்தியாசம் வராதுன்ட்டு கொஞ்சம் விட்டுருக்கேன். ஓவர்லாக்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த யோக்குக்கும் 4ஆக மடிச்சுக்கணும். இந்த ஃபோல்டிங்காக வரணும். மேலேயும் ஃபோல்டிங்காக வரணும், சைட்லேயும் ஃபோல்டிங்காக வரணும். அதைத்தான் இப்போ ரெண்டாவது மடித்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லைன்னா தனித்தனி பீஸாக யோக் வந்துடும். இது இப்போ மெயின் துணி தான் வெட்டியிருக்கோம். நம்ம லைனிங்லேயும் வெட்டிக்கிடணும். காட்டனில் ஸ்டிச் பண்ணால் லைனிங் தேவைப்படாது. இந்த ட்ரெஸ் இப்படி தான் வரும். அடுத்து இதில் லைனிங்கில் வெட்டியாச்சு. யோக் மட்டும் மெயின்லேயே வெட்டிடணும். இது ஃப்ரில்லுக்குரிய துணி. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.